1.5 லட்சம் வீடுகள்ல இருந்து திடக்கழிவு தினம் 200 டன் திடக்கழிவு வந்து நேரடியா கலக்குது. சுத்திகரிப்பே கிடையாது. இப்ப நான் இங்க வந்து பார்த்த இடத்துல சுத்திகரிப்பு இல்லை, ஏதோ தொட்டி கட்டி வச்சிருக்காங்க. அந்த தொட்டியில வந்து அந்த தொட்டியில இருந்து தண்ணி நேரடியா தாமிரபரணியில போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! இது நம்ம ஆறு, இயற்கை கொடுத்த வரோம், இதை நம்ம காப்பாற்றணும். ஒரு ஆற்றை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஆட்சியில இருக்காதீங்க. நிர்வாகம் செய்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். நேற்று நான் மதுரைக்கு போயிருந்தேன். மதுரையில் பார்த்தீங்கன்னா வைகை சாக்கடை, வைகை ஆறுன்னு நான் சொல்ல மாட்டேன், வைகை சாக்கடைன்னு தான் நான் சொல்லுவேன். அது இன்னும் மோசமா இருக்கு. தாமிரபரணியில பாபநாசத்துல தொடங்குது இந்த ஆறு. 125 கிலோமீட்டர்ல புன்னக்காயில போய் சேருது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பாபநாசம் தொடங்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க திதி கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இருக்கு. அங்க ஒரு வருஷமும் 100 டன்னு துணியை வந்து ஆத்துல வீசுறாங்க. அதன் பிறகு சேரன் மாதேவியிலயோ பம்பா சமுத்திரம் அங்க இருக்கிற எல்லாம் தொழிற்சாலை நிறைய இருக்குது. அங்க இருக்கிற கழிவு எல்லாமே நேரடியாக கலக்குது. கங்கை கொண்டான் தொழிற்பேட்டையிலிருந்து நேரடியாக கழிவு கலக்குது. செங்கல் சூளைக்காக 200 செங்கல் சூளையில இருந்து அதுக்காக தாமிரபரணியில் இருக்கிற மண்ணு, மணல், களிமண் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு போக்குவரத்து அங்க ஃபேக்டரி அங்க இருக்குது, அங்க பனிமனை இருக்குது. அதுல இருக்கிற எண்ணெய் கழிவுல இருந்து அதெல்லாம் கலக்குது. நகரத்தில் உள்ள திட கழிவுகள் கலக்குது. நீதிபதிகள் நேரில் வந்தாங்க சமீபத்தில். நீதியரசர்கள் சுவாமிநாதன் அவர்களும் நீதியரசர் புகழேந்தி அவர்களும் நேரில் வந்து ஆய்வு பண்ணியும் இன்னும் அப்படிதான் அதே நிலையில் தான் இருக்கு. அப்போ என்னதான் செய்ய போறீங்க? இது போன்ற ஆறுகளை என்ன செய்ய போறீங்க? நாங்க உங்க அரசாங்கத்தில் கேட்கிற கோரிக்கை என்ன தெரியுமா? கூவத்தை தாமிரபரணி ஆக்குங்கன்னு நாங்க கேட்கல. தாமிரபரணி ஆத்த கூவமா ஆக்கிடாதீங்க, அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது சாதாரணமா செய்யலாம், பாதுகாக்கணும். இது நமக்கு இயற்கை கொடுத்த வரம். இதெல்லாம் அதில் தாமிரபரணியில கிட்டத்தட்ட இந்த ஆத்தை நம்பி 5 மாவட்ட மக்கள் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 40 இருந்து 50 லட்சம் மக்கள் இதுல தாமிரபரணி நம்பி இருக்கிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆனா அதை காப்பாற்ற முடியவில்லை என்றால் இது வந்து வெட்கக்கேடு. இதெல்லாம் வெட்கக்கேடு, அவமானம் இதெல்லாம். அது மட்டும் இல்ல, மத்திய அரசும் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும். ஒரு யோசனை சொன்னார் காமராசர் அவர் யோசனை. ஆரிச்சநல்லூர்ல அங்க இருக்கிற இந்த தொல்லியல் பகுதியில் அது இந்த ஆத்தை சார்ந்தது. அது கீழடி அது மட்டும் கிடையாது. கீழடி அவர் சொல்றது 2500-3000 ஆண்டுகள் இருந்து ஆரிச்சநல்லூர்ல கிட்டத்தட்ட 5500 ஆண்டுகள் பழமையான பகுதி. இப்படி இதற்காகவாவது நிதி ஒதுக்கீடு செய்து இதன் மூலமாவது தாமிரபரணியை ஆற்றை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இது அரசு கடமை மட்டும் இல்ல, இது எங்களுடைய கடமை. அதனால நாங்க இதுக்கு அழுத்தம் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். நாங்க நிச்சயமாக இனியாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் சரி, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்களும் சரி, நேருவா மாத்திட்டாங்களா? சரி, நேரு 2 பேரும் சேர்ந்து பண்றது. மாண்புமிகு நேரு அவர்களும் சரி, தங்கம் தென்னரசு அவர்களும் சரி, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார், நம்முடைய சபாநாயகர் அப்பாவு. அவருடைய சொந்த மாவட்டம், சொந்த மண். அவர் இது எடுத்துட்டு பண்ணலாமே, ஏன் அது செய்ய மாட்டாரு? அதனால சபாநாயகர்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நீங்க இந்த பிரச்சனையை கையில் எடுங்க, நிதி வாங்கி இதுக்கு சுத்தப்படுத்துங்க, ஆத்தை சுத்தப்படுத்துங்க, பாதுகாத்து. பாமக தலைவர் அன்புமணியோடு சேர்ந்து பொதுமக்களும் நெல்லையில் சிந்து பூந்துறை பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை எதிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.